விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் இல்லைனா உரம் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2015. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறத மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த ஆதார் கார்டு வந்து நம்ம உரக்கடைகளில் கொடுத்து ரேகை வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல SHC அப்படின்னு கேட்கும். சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒன்று கேட்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் போடணும். ஓகேங்களா? வருங்காலத்தில் இந்த சாயில் ஹெல்த் கார்டு இல்லை அப்படின்னா உரம் கிடையாது. இதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் உரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் நிறையா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உண்மையிலேயே சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னா என்ன, இதனால் விவசாயத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும், இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது, இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயன்பட போகுது, எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்க போகுது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதை டிபெண்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு போகிறோம். இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சாயில் ஹெல்த் கார்டை வச்சு தான் நாங்கள் வந்து உரங்கள் கொடுக்குறதே கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். ஏன்னா நிறையா பேருக்கு சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஃபுல்லாக போடுறேன். ஓகேவா? சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எப்படி ஹெல்த் கார்டு, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டுன்றது இல்லையா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது எந்த ஒரு சிகிச்சை மேற்கொண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டில் பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதேமாரி தான் அந்த சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ மண்ணில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நிலத்தில் வந்து நைட்ரஜன் கம்மியாக இருக்குது, இந்த நிலத்தில் வந்து இந்த உரம் கம்மியாக இருக்குது, இந்த உரம் அதிகமாக இருக்குது, இதை கம்மியாக பயன்படுத்துங்க, அதை அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது SHC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 2015 வருடம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. எந்த காரணத்துக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா, விவசாயிகள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா ஒரு சில பகுதிகளில் மண்ணில் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல நைட்ரஜன் கண்டென்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே விவசாயிகள் அதே இடத்துல மறுபடியும் நைட்ரஜன் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது இப்படி பயன்படுத்தும் போது மற்ற உரங்களோட டிஃபிஷியன்சி அதிகமாக வருது. அது விவசாயிகளுக்கு அதுக்கான டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி தெரியாத போயிடுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே டானிக் அதுன்னு சொல்லி வாங்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாயில் ஹெல்த் மூலிமா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு என்ன உரம் தேவையோ அந்த உரம் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சாயில் ஹெல்த் கார்டுங்கிறத இந்தியா ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நிறைய இடங்களில் உரம் அதிகமாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபெர்டிலைசர் டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி நம்ம சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கறது மூலயமா ஃபார்மருக்கு வரக்கூடிய அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா குறையப்படும் அப்படிங்கிற, அதாவது கவர்மெண்ட்டோட மோட்டிவ் என்னன்னா 10% வரைக்கும் இப்போ இருக்கிறத விட ஃபெர்டிலைசர் பயன்பாட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது மொதல் விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4-6% வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாயில் ஹெல்த் கார்டு யூஸ் பண்ணால் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சாயில் ஹெல்த் கார்டு என்ன பண்ணும், மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வகையான கீ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. சாயில் ஹெல்த் செக் பண்ணுறப்ப நைட்ரஜனாக இருக்கட்டும், பாஸ்பரஸ், ஜிங்க்கு, அயானு, காப்பர், மெக்னீசியம், போரான் அப்படின்னு சொல்லி ஒரு 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் நமக்கு உரம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பாங்க. இந்த உரங்கள் உங்கள் வயல்களில் கம்மியாக இருக்குது, இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மாதிரியான கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் நேராக டேட்டாக்குள்ளே வருவோம். ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு இதுமாரி சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவில் 15% விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குது அப்படின்னே சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 75% ஆஃப் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது தெரியாது, அதோட பயன்பாடு தெரியாது, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுன்னு தெரியாது. 10% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வச்சுருக்காங்க. 15% பேருக்கு கார்டு இருக்குன்னு தெரியும். அதில் குறிப்பாக 10% பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விவசாயிகள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? 10% பேர்த்துக்கிட்ட இருக்குது. ஓகே, அதில் எத்தனை % பேர் அந்த கார்டில் கொடுக்கக்கூடிய உர அளவீடியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும்
10%ல் 3% விவசாயிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் ஹெல்த் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவீடான உரங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயல்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 7% ஆஃப் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, நான் போடுறதான் போடுவேன், நான் வந்து இந்த சாயில் ஹெல்த் கார்டு வந்து பேருக்கு எடுத்தேன், என்ன பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்தேன், மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ சாயில் ஹெல்த் கார்டு வேணும், நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா farmers.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயும் வந்து இருக்குது. சாயில் ஹெல்த் கார்டு வந்து நிலங்களுக்கு எடுக்கலாம். அதேமாரியே சாயில் ஹெல்த் 9 கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சாயில் ஹெல்த் கார்டு எடுத்திருந்தால் உங்களுக்கு உங்களோட சாயில் ஹெல்த் கார்டு டீட்டெயில்ஸ் அங்கே கிடைக்கும். அப்படி எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி சாயில் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன்று நீங்களே மண்ணை எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அது அவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்துகிட்டு வந்து போய் அவங்க சாயில் ஹெல்த்து செக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து இப்பொழுதைக்கு இப்படி தான் நடைமுறையில் இருக்குது. வருங்காலங்களில் என்ன நடைமுறைக்கு இதை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர்ஸாக இருக்கட்டும், சேவை மையங்களாக இருக்கட்டும், அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கார்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட மிஷின்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 லட்சம் வரைக்கும் வருது. அதை வந்து நாங்கள் லோக்கல்லையே கொடுத்துடலாம், அங்கே இருக்கக்கூடிய சேவை மையங்கள்லேயே கொடுத்துட்டு அவங்களையே அதை டெஸ்ட் பண்ண சொல்லலாம். லோக்கல் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அவங்க போய் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களே அதை கொண்டு வந்து சாம்பிள் செக் பண்ணி அவங்களோட என்ன அதிகமாக இருக்குது என்ன கம்மியாக இருக்குது அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங்கும் அவங்க கொடுத்துருவோம். அதை அவங்களே ரன் பண்ணிக்கலாம். அவங்க ரன் பண்ணி, ஏன்னா எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாயில் டெஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 3 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக பண்ணணும். மேக்ஸிமம் 3 வருஷம் வரைக்கும் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்சி மையம் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், சேவை மையம் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். இதை ஃபுல் ஃப்ரீயாகவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தா நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால் விவசாயிகளுக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். இப்போ இந்த சாயில் ஹெல்த் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு இவ்வளோ தான் உரம் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டோம். இப்போ எனக்கு வந்து 2 ஏக்கரா இருக்குது. என் வயலில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கம்மியாக இருக்குது, மற்ற எல்லா உரங்களும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நைட்ரஜன் அதிகமாக கொடுப்பாங்க, மீதி எல்லா உரங்களும் கம்மியாக கொடுப்பாங்க. நைட்ரஜன் 100 கிலோ கொடுக்குறாங்கன்னா மற்ற உரங்கள் 25 கிலோ 30 கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ இன்னும் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு அந்த அளவீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உரங்களை கொடுப்பாங்க. நாம் இப்போ வாங்கி வாரி கொட்டுற மாதிரி அந்த டைமில் நம்மளால உரங்களை அள்ளி கொட்ட முடியாது. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பயிர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் எடுக்க போகிறாங்க. என்ன பயிர் பண்ண போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ உரங்கள் தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அரசாங்கம் அவங்க கையில் கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த உரம் போதுமானது, இவ்வளோ தான் தேவை, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்படி முக்கியமான ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்து இது மூலயமா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தது பாராட்டக்கூடிய விஷயம். இது மூலியமாகவே உரங்களை கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கு இல்லையா, பிஓஎஸ் மிஷினில் ரேக் வைக்கிறோம் இல்லையா, அதுலேயே வந்து அந்த சாயில் ஹெல்த் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லணும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்கள் நிலங்களில் என்ன உரங்கள் தேவைப்படும், என்ன உரங்கள் கம்மியாக போடணும் அதிகமாக போடணுங்கிறதால அதில் கிளியராக காட்டி கொடுத்துரும். நீங்கள் வந்து அது இங்கே போட சொல்லும். பட் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட சாயில் ஹெல்த் கார்டுனா என்னன்னே தெரியாத இருக்கும். ஸோ தெரிஞ்சது அப்படின்னா அந்த நம்பர் அதில் போட்டோம் அப்படின்னா என்னென்ன உரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஆதாரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கைரேகை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கம்பல்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அவங்களோட கார்ட்டோட சிட்டா அடங்கல் இந்த சாயில் ஹெல்த் கார்டு இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அது மூலயமா உரங்கள் கொடுக்கறதுக்கான வேலைகள்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சாயில் ஹெல்த் கார்டுனா என்ன, இதோட ஃபியூச்சர்ஸில் எப்படியெல்லாம் மாறப்போகுது, இப்போ எப்படியெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது, எத்தனை விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாத இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியும். இன்னும் நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி இன்னும் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.